ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, how to create 3D logo in illustrator. இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி 3D லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இந்த ட்விட்டர் லோகோவை எடுத்துக்கிறேன். இது பென் டூல் மூலமாக வரைஞ்சிக்கிறேன். முதல்ல பாருங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இமேஜ் கிளியராக கிடைக்கல அவங்க, அதனால் கொஞ்சம் லைன்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக வருது பாருங்கள். நீங்கள் எடுக்கும்போது ஒரு கிளியரான ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது கலர் கொடுக்கலாம். ஐ ட்ராப்பர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கலர் கொடுங்க. கலர் கொடுத்துட்ட பிறகு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து 3D எஃபெக்டாக மாற்ற போகிறோம். அடுத்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. எஃபெக்ட்லேயே 3Dயில் போயிட்டு ப்ரிவியூ ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ ஆன் பண்ணிட்ட பிறகு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அதை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட் பண்ண 3D எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக வரும். பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரூட் டெப்த்து அந்த பிரிவல் எஃபெக்ட் கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். பாருங்கள், சர்ஃபேஸ் வந்து நியூ ஷேடிங், வயர் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்கள், வச்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வந்து பிளாஸ்டிக் ஷேடிங்லேயே வச்சு பண்ணலாம். இது வந்து லைட் இன்டென்சிட்டி, லோகோவோட லைட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 3D லோகோ க்ரியேட் பண்ணலாம் இல்லுஸ்ட்ரேட்டரில்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.